தொண்டை கடிச்சு கத்துனீங்க என்ன தண்ணி. நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மாறல உள்ள வந்து. உனக்கு எப்படி இருக்கு நம்ம வீடு? எனக்கு வரணும் க்ளீனா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் வெளில இருக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. ஆனா கண்ணில் தண்ணி வரல. இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே நாங்கள் நின்று பிக் பாஸ் கிட்ட பேச பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டோடனே எனக்கு கண்ணில் தண்ணி ரொம்பது. எனக்குலாம் ரொம்ப இதாச்சு. எனக்கு வேற ஒன்றும் ஆகாது தெரியுமா? பிகாஸ் நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்மளோட கேப்பபிலிட்டி. ஸோ யாரோட ஃபால்ட்டும் இல்லை. அது அப்படியே நாமினேஷன் ஒரே ஒரு நாமினேஷன் ஒரு ஓட்டு தான். அவன் மட்டும் தான் பண்ணிருக்கான் அந்த வீக்கு. என்னையும் பண்ணிருக்கான் ஒரே ஒரு ஓட்டு கடைசியும் என்ன பண்ணிருக்கான். ஆனா நான் அவனை சொன்னேன் பண்ணேன். டோட்டலா சீசன்ல 2 டைம் தான் பண்ணிருக்கேன். உன்னை நாங்க என்ன கலாய்க்கிறத விட்டுருக்கோம். உனக்கு வாட்டர் மெலன் மாதிரி எங்களுக்கு வினோத். பாத்தியா 3 தடவை ட்ரை பண்ணிருக்காங்க பிக் பாயிண்ட் அடிக்க. அதான் பேசக்கூடாதுன்னு உள்ள வச்சிருக்கீங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ பேர் கூட சொல்லக்கூடாதா? எனக்கு தெரியல. நான் அதுல ஆரம்பிச்சு அது நிறைய போகும். அது அவங்களுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு இப்ப அவன் மேல பாசம் இல்லாம இருக்கு அதெல்லாம் கிடையாது. இப்ப அதை சொல்லி அவங்களுக்கு ஏதாவது திருப்பி நாம ஒண்ணு பேச ஆரம்பிப்போம். திருப்பி அதை வச்சு லாஸ்ட் ஆனதுக்கு வருவாங்க. அதை இன்னும் தான் அவங்க நம்ம காயப்படுத்துற மாதிரி. கரெக்ட் தானே? அதை விட்டுருங்க அப்படியே. அந்த வார்த்தை வேற எந்த வார்த்தையும் காப்பாத்துனா அவன் கபாலத்தை வெளியே எடுத்துருவாங்க. பாத்துக்கோ பாரு, நாலு இவ்வளவு விட்டுருச்சு. நிறைய கொஞ்சம் முடிச்சு போனோம்னா நல்லா யோகம் தெரியுமா? நிறைய டக்குனு நிறைய தான் பாக்குறேன். கண்ணாடியில தான் பாக்குறேன். அவர் முயலே நீ நரியா? நரி முயல் மூஞ்சில முடிச்சு யாருக்கு வச்சிருக்காரு? தூக்கத்துல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டைம் ஆயிடுச்சு. நிறைய தந்திரமான கண்ணில கரை திறக்க போறாங்க. இப்போ கண்ணிங் பாக்ஸ் அது கண்ணில அது கண்ணி கஞ்ச பாக்ஸ். அது கண்ணி கஞ்ச பாக்ஸ். எனக்கானவனே நீதான் கேட்ட வரியா அவர் சிரிப்பு ஒரிஜினலா இது வரைக்கும் நான் வந்து சத்தியமா பார்த்ததில்லை. அவருக்கு நார்மல் சிரிப்பு, அவருக்கு விட்டா சிரிப்பு. அவர் ஒரு வேணும்னே சிரிப்பா இருப்பாரு. இந்த மாதிரி 2 வாட்டி இந்த கிக் போட்டாரு. இப்படி வந்துட்டு போகுது. சரி சார் எக்காரம் பண்ணு. சரி எக்காரம்னா புளிங்கின்னு சிரிக்கணும். ஒரு மாதிரி சும்மா சிரிப்பாங்க. எந்த ஊர்ல இருந்தாங்க எக்காரம்? இதெல்லாம் நேற்று ஏதோ உருண்டைன்னு சொன்னீங்க. அது என்னது? அது உருண்டை. உண்டை நல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டு வெளியே போய் ஜாலியா. உனக்கு பிளஸ் என்னன்னா 2 வீக்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு மைனஸ் என்னன்னா நாங்கள் ரொம்ப நாள் இருந்துட்டோம். இல்லை நீ பாண்ட் ஆனோட கம்ப்ளீட் பாண்ட் ஆனது வெறும் வியானா கிட்ட. அப்போதான் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு இருந்தேன். இல்லப்பா இன்னொரு விஷயம் நான் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன். இருந்தவங்க எல்லாம் இப்போ நீங்க கிட்ட சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க எக்ஸப்ட் ஒன்று. நான் சொல்லட்டுமா? ஜென்யூன்லி நான் பண்ணவங்களே ஈவன் அவளுக்கு சொல்லி ஞாபகம் இல்லைன்னு நான் அவளுக்கு இவனை 2 டேட் தாண்டி பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்படின்ட்டு போய் நாமினேஷன் பண்ணதுக்காக பிரச்சனையும் கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா அந்த வரைக்கும் நான் பின்னாடி கூப்பிட்டு ரம்யா வந்து போயிடணும், ரம்யா கேம் வந்து எப்படியாவது பிரேக் பண்ண நான் பேசினதே கிடையாது. இப்படிலாம் பேசியிருக்காங்க. உனக்கு புரியுதா? இப்போ என் கூட அப்படியே இருந்துட்டு அதே தானே எனக்கும் நடந்துச்சு. ஆனா நம்ம அந்த சில விஷயம் மட்டும் கொஞ்சம் கனெக்டடா நல்லாதான் இருந்துச்சு. சைட்ல எதுக்கு வேறு பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் அவுட்ஃபிட்க்கு பண்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் நீ இங்க பாரு உங்ககிட்ட எதுவும் வெளி உலகத்துல நடந்தது சொல்லக்கூடாது.
பேசு, சீக்கிரம் பேசக்கூடாது. நாங்கள் சீக்கிரட்டே பேசி சீக்கிரட் எங்கடி பேசுவேன். மெதுவா. மெதுவாக கூட பண்ண என்ன சொன்னேன்? ஏன் இங்கே நான் வந்தாங்கல்ல வெளியில இருந்து, அதை சொல்றேன். ஏன்டி 70 நாள் இருந்திருக்கோம், இங்க சீக்கிரம் பேசக்கூடாது என்ன தெரியாது. இல்லடி பாருங்க சொல்லி விட்டாங்க, அதை சொல்றேன். என்னடி சீக்கிரம் சொன்னேன்? சீக்கிரம் மெதுவா பேசணும்னு நான் சொல்றேன். இது ஒருக்கே எவ்வளவு மெதுவா பேசுறது மைக்ல கேட்க நான் என்ன பாருவேன் பேசுறதுக்கு நான் பாரு இவ கம்மி நீங்க உங்க 2 பேருமே தெரியும் கொஞ்சம் நார்மல் பேச்சை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதனால தான் சொன்னேன். அவ்வளவுதான். ஓகேடா சரிடா. ஆப்பா தக்கிடதி மீதானம் தான் தோம் தருக்கிட்ட மேலம் தான். ஒரு குழப்பத்திலே இருந்தோமே. ஏய் ஆனா இந்த காத்து நீங்க அடிக்கிறது இங்க நல்லா இருக்கு, வீடு வைப்பா இருக்குமா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, ஜாலியா இருக்குப்பா. அவங்க 2 வாங்கப்பா, நல்லா இருக்குப்பா. மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க. கண்டிப்பா நானே கேட்டேன். நீ கேட்டியா இந்த பாட்டு? அவளுக்கு யார் டெலிகேட் பண்ற? சும்மா பாடு. பொண்ணு கேட்டாங்கன்றாங்கல்ல, அதான் நானா கேட்டேன். சொச்சா அப்ப நான் எனக்கு ஒரு சின்ன பாட்டு ஞாபகம் வருது. உனக்கு சொல்ல சின்ன மணி கோயில் மத்தவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா நமக்கு நிம்மதியே இருக்காது. நான் கல்வரை ப்ரோ அப்படி ஆயிட்டு இருக்கோம். எனக்கு என்ன அவனுக்கு புரியல. கல்வரை ப்ரோ அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. இப்போ எனக்கு என்னன்னா 6:1 ஒரு ஜோன். அவன் நான் பண்ணது கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு வச்சுக்கேன். அப்புறம் இப்படிலாம் கேட்கும்போது எப்படின்னா நான் இருக்கேன் எனக்கு புரியுதா? அதனால நான் வந்து இதை கேள்வி மச்சான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எனக்கு கப்பு கொடுக்க போறாங்களா நமக்கு தெரியாது. அப்போலாம் இதுவோம் எனக்கு நிறைய கேட்கறதுக்கு இருக்காங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்கேன். என்னால அது கேட்காம இருக்க முடியாது. எனக்கு அது கேட்காம இருந்தா எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் அது வெளியில பார்த்துட்டு திருப்பி அவங்க என்கிட்ட வந்து சாதாரணமா பழகும்போது என்னால அதை ஏத்துக்க முடியலன்னா கேட்பேன். கண்டிப்பா நான் கேட்பேன். அதுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி கேட்பேன். அதனால நீ அப்படியே கேளு, அவ்வளவுதான். அவங்க தெளிவா விளையாடி இருக்காங்க, அம்மா அதை பண்ணலாம், அவ்வளவுதான். வேற புத்தகம் அப்படின்ட்டு இருந்ததுல பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் திவாகர் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. அவன் வீட்டானா உனக்கு புரியுது. அன்னைக்கு அது ஏன் முன்னாடி தான் ஆனால அதுக்காக அந்த ஒரு பண்ணியாச்சு. இப்ப நான் சொல்றேன், நான் தான் கைப்பூச்சி போகணும்னு இல்லை, இந்த உதனை போட்டு எடுத்துட்டு போகலாம் இல்ல, ஆமாவா இல்லையா? ரொம்ப உடஞ்சிட்டாரு. நான் கேட்கணும், கண்டிப்பா நான் கேட்பேன். இங்க பாரு, போ வேணாம், இப்போதான் வந்திருக்கேன். ஐயோ 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 என்னடி வாயும் திறக்க முடியாம முழுங்க முடியாம ஏதாவது உலகம் பேர் வச்சு போகணும் பயமா இருக்கு. மெல்லவும் முடியாம முழுக்கவும் முடியாம ஐயோ ஐயோ இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கு. இந்த கிளாரிட்டி முன்னாடி இருந்த ஒரு நாள் நம்ம எல்லாருனால போயிருக்க மாட்டோம். ஆதரவு சொன்னாங்க, அவங்க ஏதாவது நினைப்பாங்க, இவங்க ஏதாவது நினைப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு, இவங்க அண்ணன், இவங்க தம்பி, இவங்க அது இதுன்னு என்னது பாரு பச்சம் பார்த்து நம்ம வெளில இருக்கோம், அவங்க உள்ள இருக்கு.